மார்க்கெட்ல நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே சேமா தான் இருக்குது. ஆனா நாம எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய சைக்காலஜியை நாம சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் 1 டே டைம் ஃப்ரேம்ல இருக்குது. நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் டெக்னிக்கலி அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இன்ட்ராடேல நடக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன டிராப்ஸை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இது நம்மளுடைய சைக்காலஜியில இருக்கக்கூடிய விஷயங்கள். கரெக்டா? ஸோ அந்த பேசிஸ்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வேணுமோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுவே நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கான மைண்ட் செட் என்ன? ஒரு 1 வீக் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days இல்லைன்னா 10 days இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம்குள்ள ஒரு ஸ்விங்ஸை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்விங்கை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்கேஸ் டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா இந்த மாதிரி ரேலியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. கரெக்டாக? அப்போது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணுறீங்க, என்ன டைப் ஆஃப் ட்ரேடராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி கூட சேர்த்து அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி தான் இன்ட்ராடேவும். இப்போ இன்ட்ராடேக்கு நான் இதில் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். இன்ட்ராடே அப்படின்னா ஜஸ்ட் ஒரே நாளாக நம்ம வந்து பார்த்துடுறோம். கரெக்டாக? மார்னிங் நான் ஒரு மைண்ட் செட்டில் வரேன் அப்படின்னா அதே மைண்ட் செட்டில் தான் மார்க்கெட் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரேட் ஆகணும் அப்படின்ட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜியை டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் யோசிக்காம சேம் மைண்ட் செட்டில் மார்னிங் 9:15 இருந்து 3:30 வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் எல்லாருமே பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக். ஈவன் இன்ட்ராடேவா இருந்தாலுமே எப்படி லாங் டேர்ம் ஸ்விங் அடுத்து இன்ட்ராடே இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் கம்மியாகுதோ அதே மாதிரி இன்ட்ராடேலையும் குட்டி குட்டி டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 hour நாம் அப்ளை பண்ணக்கூடிய இதே மைண்ட் செட்டை ரிமைனிங் 5 hours நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் தான் வரும், சக்ஸஸ் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் 1 hour வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம ஒரு மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். அடுத்து 1 மணி நேரம் நம்மளுடைய மைண்ட் செட்டை வேற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ ஐபிஎல் மேட்ச் இருக்குது அப்படின்னா 20 over மேட்ச் தான். கரெக்டா? பிகினிங்ல அவங்க வந்து இத்தனை ரன்ஸ் அடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது நடக்கல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு 18 overs கிட்ட வரும்போது 2 overல இத்தனை இது ரன் அடிக்கணும் அப்படிங்கிறப்போ அது பாசிபிளா இருந்தது அப்படின்னா அவங்க வேகமா அதை அடிக்க பார்ப்பாங்க. இதுவே சூப்பர் ஓவர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓவர்ல 6 balls தான் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. கரெக்டா? அப்போ அதுக்கு ஏத்தாப்புல அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்ட்ராடேலையும் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்ல சேம் ஸ்ட்ராட்டஜியை டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டோட அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது வரும்.